இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்து பணத்தை ரெடி பண்ணிட்டியா? இல்லக்கா, சீக்கிரம் ரெடி பண்ணிடுவேன். இன்னும் எவ்வளவு நாள் தாண்டி எடுத்துப்ப? கூடிய சீக்கிரமே பணத்தை ரெடி பண்ணி எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்தல்ல. இப்ப என்ன ஆச்சுன்னு பாத்தியா? கார்த்திக் அம்மா அவனுக்கு வேற கல்யாணம் பண்ணி வைக்கிறதா முடிவு பண்ணிருக்காங்க. என்னக்கா சொல்ற? அவங்க கொடுத்த டைம் இன்னும் முடியலையே. நான் கார்த்திக் வீட்டுக்கு போயிட்டு தான் வரேன். அங்க கார்த்திக் அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? உன் தங்கச்சியாலலாம் 10 லட்சத்தை புரட்ட முடியாது, அது வரைக்கும் என் பையன் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியுமா, அதனால அவனுக்கு வேற கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன்னு சொல்றாங்க. நான் பேசினதுக்கு அப்புறம் கொஞ்சம் டைம் கொடுத்துருக்காங்க. இன்னும் 1 வாரம் இல்ல 10 நாள்ல நம்ம காசு கொடுக்கலனா கார்த்திக்கு அவன் மாமா பொண்ண கல்யாணம் பண்ணி வச்சிருவேன்னு சொல்றாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலடி. இதுக்கப்புறம் என்னால பொறுமையா இருக்க முடியாது. நான் பேசாம போலீஸ் ஸ்டேஷன் போய் வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்துறாங்கன்னு சொல்லி கேஸ் கொடுக்கலாமான்னு போயிட்டு இருக்கேன். ஐயோ அக்கா, அவசரப்படாதக்கா, கொஞ்சம் பொறுமையா இரு. 1 வாரத்துல நான் எப்படியாச்சும் பணத்தை ரெடி பண்றேன்க்கா. நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும்னு வெயி, நம்ம மானம் தான் போகும். போலீஸ் இந்த கேஸ் எடுத்தாங்கன்னா 10 மாசம் கழிச்சு தெரிய வேண்டிய விஷயம் இப்பவே தெரிஞ்சிடும். நான் சொல்றது உனக்கு புரியுதுல? அப்புறம் அப்பா நிலைமையை யோசிச்சு பாருக்கா, உயிரோடவே இருக்க மாட்டாரு. அதனால இந்த போலீஸ் கேஸ் எல்லாம் வேண்டாம்க்கா. அவங்களுக்கு தேவை பணம் தானே. அதை இப்ப திரும்பவும் டைம் கொடுத்துருக்காங்கல்ல, அதுக்குள்ள நான் அந்த பணத்தை கொண்டு வந்து கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் உன் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றேன். எந்த பிரச்சனையும் இல்லாம உனக்கும் கார்த்திக்குக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். என்ன நம்புக்கா. தயவு செஞ்சு உன் மனசை மாத்திக்கிட்டு வீட்டுக்கு போக்கா, ப்ளீஸ். அக்கா, நீ எதை நினைச்சும் பயப்படாத. நான் எப்படியாச்சும் அந்த பணத்தை ரெடி பண்ணி கொடுத்துறேன். அக்கா, என்ன நம்புக்கா. நீ பத்திரமா வீட்டுக்கு போ. நான் உன்கிட்ட அப்புறமா பேசுறேன். சரி, நான் வீட்டுக்கு போறேன். ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, கார்த்திகோட வீட்லயும் வெயிட் பண்ற நிலைமையில இல்ல. என் வயிற்றுல வளர்ற குழந்தையும் வெயிட் பண்ற டைம்ல இல்ல. இந்து, நீ எப்படியாச்சும் பணத்தை ரெடி பண்ணிடுறே. ஓ சரிக்கா, நான் பாத்துக்கிறேன். போனை வச்சிட்டுமா? என் அக்கா கல்யாணம் பண்ணிக்க நீங்க ஏற்கனவே சொன்னபடி 10 லட்சத்தை 1 வாரத்துக்குள்ள தர சொல்லி கார்த்திகோட அம்மா கேடு வச்சிருக்காங்க. அதனால எனக்கு பணம் கொடுங்க. அடுத்த நிமிஷமே இந்த வீட்டை விட்டு நான் வெளியே போயிடுறேன். ஓ, நீ இவ்வளவு பேசுறியா? நீ கேட்ட மாதிரி எண்ணி 1 வாரத்துல அந்த 10 லட்சத்தை கொடுக்குற. அதே மாதிரி இந்த வாரத்துல என் பொண்ணு சித்ராவுக்கும் கல்யாணத்தை ஏற்பாடு பண்றேன். நீ என்ன பண்றனா, என் பொண்ணு சித்ராட்ட பேசி அவன் மனசை மாத்தி அவ கல்யாணத்துக்கு நீ சம்மதிக்க வைக்கிற. அப்படி சம்மதிக்க வச்சா அவ கழுத்துல தாலி ஏறின அடுத்த நிமிஷம் நீ கேட்ட அந்த 10 லட்சத்தை மூஞ்சில தூக்கி எறிகிற. இதுக்கு சம்மதமா? ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, கார்த்திகோட வீட்லயும் வெயிட் பண்ற நிலைமையில இல்ல. என் வயிற்றுல வளர்ற குழந்தையும் வெயிட் பண்ற டைம்ல இல்ல. எனக்கு என் அக்கா கல்யாணமும் என் அப்பாவோட உயிரும் தான் முக்கியம். அதனால இதுக்கு நான் ஒத்துக்கிறேன். நாம யாரை இவ்வளவு நாள் நம்பிட்டு இருந்தோமோ கடைசியில அவங்களே கைவிட்டுட்டாங்களே.
என்னை படிக்க வைக்கிறேன்னு சொன்ன இந்து அக்காவே இப்ப அப்பா கிட்ட என்னை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கிறேன்னு சொல்றாங்க. இந்து அக்கா இப்படி பண்ணுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என் ஃபியூச்சரே போச்சு. இது எப்படி இது எப்படிக்கா? புரியலையா? நீ நடந்ததெல்லாம் நினைச்சு குழப்பத்துல இருக்கேன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. என் அக்காவோட வாழ்க்கைக்காக உன்னோட ஃபியூச்சரை நான் அடமான வச்சுட்டேன்னு நீ நினைச்சிட்டல. எப்படியாவது படிச்சு பெரிய ஆள் ஆகணும்னு நினைக்கிற உன்னை பார்க்கும்போது சில நேரத்துல எனக்கு என்ன பாக்குற மாதிரியே இருக்கு. நான் படிச்சு டீச்சர் ஆகணும்னு நினைச்சேன். ஆனா அது எப்போ நடக்க போகுதுன்னு தான் தெரியல. அதனாலதான் நீ என்கிட்ட படிக்கணும்னு ஹெல்ப் கேட்டப்போ எப்படியாவது உன்னை படிக்க வைக்கணும்னு நான் ஹெல்ப் பண்ணேன். எனக்கு என்னோட அக்கா வாழ்க்கை எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு என் தங்கச்சி உன் வாழ்க்கையும் எனக்கு முக்கியம். உன்னை அவ்வளவு சீக்கிரம் நான் விட்டுட மாட்டேன் சித்ரா. அப்போ கீழே அப்பா கிட்ட என்ன சம்மதிக்க வைக்கிறேன்னு சொன்னது அது அந்த நேரத்துல எனக்கு வேற என்ன சொல்றதுனே தெரியல. உன் அப்பாவை பத்தி உனக்கு தெரியும்ல, அவர் நினைச்சதை எப்படியாவது சாதிச்சிருவாரு. இப்ப நான் இதுக்கு முடியாதுன்னு சொல்லியிருந்தேன்னு வையேன், கோவப்பட்டு உன் கல்யாணத்தை இன்னும் சீக்கிரமா முடிக்க பிளான் பண்ணுவாங்க. எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்காம என் அக்கா கல்யாணமும் நின்னு போயிடும். இந்த மாதிரியான ஆளுங்க கிட்டலாம் நம்ம நேர்மையா இருந்தா வேலைக்கு ஆகாது. சில நேரத்துல நாம சில விஷயங்களை இந்த மாதிரி தந்திரமா தான் கையாளணும். அததான் நான் இப்ப பண்ணிருக்கேன். இப்போதைக்கு என்னால உன்கிட்ட சொல்ல முடிஞ்சது ஒன்னே ஒண்ணுதான். நீ ஆசைப்பட்ட படிப்பையும் லட்சியத்தையும் அடையிறதுக்கு நான் உனக்கு எப்படியாவது ஒரு வாய்ப்பை உருவாக்கி தருவேன்.